ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது திங்கக்கிழமை எடுத்த வீடியோ தான். காலையில் 6 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சி எழுதுறக்க ஆரம்பிச்சிட்டான். வியாழக்கிழமை நைட்டே ஊருக்கு போயிட்டோமா, ஹோம்ஒர்க்கெல்லாம் இது எழுதலை. வெள்ளிக்கிழமை லீவு. அதுக்கப்புறம் நேற்றுக்கு நைட்டு தான் வந்தோமா, வந்து கொஞ்ச நேரத்துலேயே தூங்கிட்டாங்க. ஹோம்ஒர்க் எதுவும் எழுதலை. அதனால காலையில் நேரத்துலேயே எழுந்திரிச்சிட்டாரு, எழுதிட்டு இருக்கிறாரு. நம்ம ஏதாவது கிளப்பினோன்னா எந்திரிக்க மாட்டான், அழுவான். ஹோம்ஒர்க் இருக்குதுன்றையுமே நேரத்துலேயே எழுந்திரிச்சிட்டான் பாருங்க அவனே. ஸ்கூலுக்கு போகிறதுனா இன்ட்ரெஸ்ட்டும் இருக்குது, அதே மாதிரி மேமை கண்டா பயமும் இருக்குது. காளான் விற்றுட்டு வந்தாங்க. காளான் 2 பாக்கெட்டும் பன்னீரும் வாங்கினேன். பன்னீர் அன்றைக்கே கேட்டவங்க இல்லைன்ட்டாங்க. இன்னும் பன்னீர் செஞ்சதில்லை, செஞ்சு பார்க்கணும். நேற்றுக்கு காட்டில் தண்டெல்லாம் வெட்டிட்டு வந்தோம்ல, அப்போ வாழைப்பூ வேணும் எனக்கு விளையாடுறதுக்குன்னு சொல்லிட்டு ஒன்று ஒடிச்சிட்டு வந்தான். அதை எடுத்து காலையில் ஹோம்ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு விளையாண்டுக்கிறான். வீக்ஸு ஸ்கூலுக்கு கிளம்புன உடனே செலியனுக்கு வந்து இன்றைக்கி ஆஃப் டே தான் அப்படின்னாங்க. ஆஃப் டேனால் சீக்கிரம் போய் 11:30 அந்த மாதிரியே போய் கூப்பிட்டு வர மாதிரி இருக்கும். அதனால் வேண்டான்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். அவங்க அப்பா பைக் அப்பப்போ ஆஃப் ஆகிடுதுன்ட்டு கழட்டி பார்த்துட்டு இருந்தார். நேற்றுக்கு ஊர்லேருந்து வரையில் கரெக்டாக கிராஸ் ஆகிருக்கு நின்றுருந்தோம். வண்டிகள்லாம் எதுவும் வராதப்போ ஆஃப் ஆகிடுது, வண்டிகள்லாம் வந்துட்டு இருந்துச்சுன்னா ஆன் ஆகிடுது. இப்படி தான் வந்துச்சு. ஒரு 1/4 மணி நேரம் அங்கேயே நின்றோம். அதுக்கப்புறம் தான் கிராஸ் பண்ணி வந்தோம். பைக்கை டைட் பண்ணி லூஸ் பண்ணி எல்லாம் பார்த்தாங்க, அது ரெடியாகவே இல்லை. சரி கடைக்கு தான் கொண்டு போகணும். அடுத்தது சைக்கிளுக்கு வந்துட்டாங்க. நானே ரெடி பண்ணிக்கிறேன்ற சைக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு செலியை உட்காந்து திருப்பிகிட்டு இருந்தான். ஆக மொத்தம் பைக்கை ரெடி பண்ணல, சைக்கிளும் ரெடி பண்ணல. கொண்டு வந்து வச்சதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கிறாங்க. பைக் ரெடி பண்ணியாச்சா? ம்